ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்க ஹைபர் கமெண்ட் பாக்ஸ்ல போய் பண்ணீங்கன்னா என்னோட சேனல் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப க்ரோத் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரபா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அனமிகா. இனிமேல் பிரபாட்ட நம்ம தப்ப முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பிரபாவையும் விஜயும் காலி பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வில்லன் பணத்தை கொடுத்து இவங்களை காலி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயும் நம்ம பிரபாவையும் என்ன பண்றாங்கன்னா கேகே ஆஸ்பத்திரிக்கு நீங்க வாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அங்க நான் கொடுத்த ரிசல்ட் உண்மையா பொய்யாண்ட நீங்களே தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி என்ன நீங்க சந்தேகப்படல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம விஜயும் பிரபாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு. வேணும்னா நம்ம அந்த ஆஸ்பத்திரியிலே போய் இதை பத்தி நம்ம ஏன்னா விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பி அங்க வந்துடுறாங்க. அதே நேரத்தில் பிரபா என்ன பிரபா வர வழியில நம்ம மகாவும் நம்ம சூர்யாவும் பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. நம்ம வேணா கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு பிரபா ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நம்ம மகன் இல்லக்கா இந்த மாதிரி கேகே ஆஸ்பத்திரிக்கு நாங்க இந்த மாதிரி விசாரிக்க போறோம்னா அதுக்கு அவங்க சட்டம் போறாங்க. அங்க இந்த ரிசல்ட் தப்பா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அனமிகாவுக்கு அங்க ஆள் இல்லாம இது நடக்காது. நீ போய் அந்த இடத்துல எப்படி யாரை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போற? இது தேவையில்லாத விஷயம். நம்ம போறது நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகாது. போய் வேணும்னா போனதுக்கு நீ மேலோட்டமானா போய் விசாரி. நானும் உங்க மாமாவும் முன்னாடியே நாங்க வந்துடுறோம். நீங்க போற வழியில நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் சரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பிரபா பேசுறாங்க. இந்த மாதிரி சூர்யாட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு சூர்யா கூட மகாவும் 2 பேருமே ஒன்னா கேகே ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. இதுக்கிடையில அனாமிகா இன்னொரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்ரா தேவியும் நம்ம கௌதமுக்கும் போன் போட்டு நீங்க பண்ண சாமியார் நீங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சவர் அந்த கேகே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சு மகாவும் சூர்யாவும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கணக்கு சிக்கினாங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே போய் எல்லாத்தையும் அவரை கண்டுபிடிச்சி அவரை வெக்கேட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இது கண்டிப்பா நம்ம சாமியார் மாட்டினாருன்னா நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் அனமிகா பேச்ச கேட்டுட்டு கௌதமும் நம்ம சித்ரா தேவி ஆஸ்பத்திரிக்கு அதே இடத்துக்கு அட்டம் டைம்ல வந்துடுறாங்க. அதை பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல 3 பேருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க. சித்ராவும் நம்ம கௌதமும் சாமியாரை தேடுறாங்க. விஜயும் பிரபாவும் ஆஸ்பத்திரியில அந்த ரிசல்ட்டை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் சூர்யாவும் நம்ம மகாவும் விசாரிக்கிறாங்க, தேடி வராங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு இடத்துல என்ன ஆயிப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல நம்ம விஜயை பார்த்து பேசுறாங்க. எங்க பிரபா அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயிருக்கா, நம்ம போய் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு சூர்யாவோட சேர்ந்து நம்ம விஜயும் தேட வராரு. ஆனா பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரபா கத்தியால குத்திடுறாங்க. ஏற்கனவே அனமிகா பிளான் பண்ணி வச்ச மாதிரியே அந்த மாதிரி அடியாளுகள்கிட்ட இல்லைங்கிட்ட சொல்லி காசை கொடுத்து அவங்கள கொலை பண்ண சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சிருப்பாங்க. ஆனா கத்தியால குத்தப்பட்ட பிரபா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வரதுல நம்ம பார்க்க முடியும். அவங்க ஸ்பாட்ல கத்தி குத்துப்பட்டு கீழே கிடக்குறாங்க. அதுக்கு முன்னாடி தான் கௌதமும் நம்ம சித்ரா தேவி இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல யோசிக்க வேண்டியது ஆயிப்போகுது. இது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சூர்யாவும் மகாவும் பிரபாவை பார்த்துட்டு அப்படி தங்கச்சி இந்த மாதிரி கீழே கிடக்குறியா, அவனை யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லும்போது சாக்காய் போய் சித்ரா தேவி கௌதமும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்போதான் தெரிய வருது இந்த காரியத்தை பண்ணது நீங்க தானா, ஏற்கனவே என் தங்கச்சி ஐஸ்வர்யா கொல்லணும்னு நீங்க 2 பேரும் பேசி வச்சிருந்தீங்க. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா இங்க அவங்க கிடைக்கல அப்படின்றக்காண்டி என் தங்கச்சி பிரபாவை குத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே சாக்காய் போறாங்க. நாங்க எதுவுமே பண்ணல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சம்மந்தம் இல்லாம போகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நம்ம மகா உடனே கோடீஸ்வரி பதறி அடிச்சுக்கிட்டு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா அவங்க அப்பா எல்லாருமே ஸ்பாட்டுக்கு ஓடியாங்க. ஓடி வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிச்சோ என் மகளை அந்த மாதிரி கத்தியால குத்தி கொண்டுட்டியாடி, நீ நல்லா இருப்பியாடி, ஏற்கனவே ஐஸ்வர்யாவை மட்டும் இல்லை எங்க 3 பேத்தையுமே நீ தொலைச்சு கட்டணும் ஏற்கனவே பேசியிருந்தேன் நான் கேட்டீங்க. நாங்க 3 பேரும் உஷாராக பார்த்துட்டு என் மக கடைசி பிள்ளை வாயிலா பிள்ளை அவளை கத்தியால குத்திட்டியாடின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் அழுகுறாங்க நம்ம கோடீஸ்வரி. அவங்கள அவசர சிகிச்சையில பிரபாவை சேர்த்திருக்காங்க. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலவு இன்னும் திரும்பல. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கௌதமும் சித்ரா தேவி தான் என் மகளை கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணோடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க ஒரு வீட்டுல பொண்ணை கட்டிக்கிட்டு இப்படி நீங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் நம்ம சித்ரா தேவி கௌதமையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிறாங்க. அந்த இடத்துல 2 பேருமே முழிக்கிறாங்க. பிரபாவை கத்தியால குத்துனது யாரா இருக்கும், தேவையில்லாம நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, இப்படி அனாமிகா பேச்சை கேட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ண போனா இப்ப கடைசியில் அவ நம்மளை மொத்தமா மாட்டி விட்டாலே இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம எதுவுமே தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கு சாட்சியம் இல்லை, எதுவும் இல்லையா, என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி அழுது புலம்புறாங்க. கௌதமும் அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆமாமா உண்மையிலே நம்ம ஆரம்பத்திலே நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நம்ம தேவையில்லாம இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே, போய் போய் அனாமிகா பேச்சை கேட்டு நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு அவரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதுதான் இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அனாமிகாவுக்கு ஒண்ணுமே தெரியாம இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. என்னாச்சு பிரபாவுக்கு போன இடத்துல என்னாச்சு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிரபா யாரை கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு அட கடவுளே, அவ நம்ம அவளுக்கு எந்த தீங்கும் செய்யாதவளே, ரொம்ப நல்லவளாச்சு, அவளை போய் யாரும் இந்த மாதிரி பண்ணுனா, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த பணத்தை ஆசைப்பிடிச்ச சித்ரா தேவி கௌதமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் இவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப பரபரப்பா வரும்போது
நம்ம சித்ரா தேவியும் கௌதமியும் வந்து யாருமே வீட்ல நம்பல. மெயினா வந்து கோடீஸ்வரியா இருக்கட்டும், ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், யாருமே நம்பல. இந்த காரியத்த நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. என் பிள்ளைய கத்தியால நீங்க தான் குத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து கௌதமும் சித்ரா தேவியும் அழுது புலம்புறாங்க. இல்லங்க நாங்க எந்த தப்பும் பண்ணல. நான் வந்து தேடி வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ஆனா வந்து பிரபா இங்க வந்தது எப்படின்னு எனக்கும் தெரியாது. அதே நேரத்துல வந்து சூர்யாவும், மகாவும் வந்து எதுக்காக வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து அவங்க புலம்புறாங்க. ஆனா அவங்களுடைய கதறல் வந்து எதுவுமே யாருமே கேட்கிற இடத்துல இல்ல. மகாவும் சூர்யாவும் என்ன பண்றாங்கன்னா, வந்து பிரபா வந்து குணமாகி வந்தா தான் கத்தியால குத்துனது யாரு அப்படிங்கிற நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. டாக்டர்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது இப்போதைக்கு எதுவுமே அவங்க சொல்ல முடியாதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சுயநலவு வந்ததுக்கு பின்னாடி தான் அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்க முடியும். உங்களை யார் கத்தியால குத்துனது? கத்தியால குத்துனவங்க அடையாளம் தெரியுமா? அப்படின்லாம் நம்ம கேட்க முடியும் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரபாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்க சொத்த எல்லாத்தையும் புடுங்கினது மட்டும் இல்லாம, எங்க குடும்பத்தையும் அழிக்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவியும் கௌதமியும் சண்டைக்கு போறாங்க. சொத்து எழுதினே வாங்குனீங்க, பணத்த எல்லாத்தையும் புடுங்குனீங்க. அதோட எங்கள விடல. இனி எங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு ஆளா நீங்க கொலை பண்ணி எங்கள நிம்மதியில்லாம செய்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கும்போது, கௌதம்னால பேசவே முடியல. இது என்னடா புது வம்பா இருக்கு. நம்ம எத்தனையோ தப்பு நம்ம ஆரம்பத்துல இருந்து பண்ணியிருக்கோம். அந்த தப்பெல்லாம் வந்து நம்ம தப்பிச்சு நம்ம நல்ல பேரா நல்லவனா காமிச்சு வந்துட்டான். தப்பே செய்யாம இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ரொம்ப அழுது புலம்புறாரு. இந்த தப்ப யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை பிரபா பண்ணியிருப்பாளா? ஆனா பிரபா வந்து அதாவது இந்த தப்ப யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை வந்து நம்ம அனாமிகா பண்ணியிருப்பாளா? ஆனா அனாமிகா வந்து இந்த ஸ்பாட்டுக்கே வரலையே. வராதவ எப்படி இந்த கொலைய பண்ணியிருப்பா? நம்மளுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கே. இத நம்ம எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? நம்ம வேற உள்ள இருக்கோம். வெளில போனா தான் நம்ம இத பத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கௌதமும், சித்ராதேவி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சித்ராதேவிய புடிச்சு சத்தம் போடுறாப்புல கௌதமு. நீதாம்மா எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஐஸ்வர்யாவ வந்து நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா, ஒருவேளை அவங்க நம்ம வீட்ட விட்டு வெளில போனப்ப நம்ம அப்படியே விட்டுருந்துருக்கணும். தேவையில்லாம அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி, தேவையில்லாம அவங்க பிரச்சனைய நம்ம வந்து உள்ள இழுத்து போட்டுக்கிட்டா. இப்ப பாரு நம்ம ஐஸ்வர்யாவ வந்து நம்ம பேசுனதுக்கு, இப்ப அவங்க அம்மாவே சாட்சியா நம்மளுக்கு வந்து நிக்கிறனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நமக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு நமக்கு காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்றதுல வந்து கௌதம் வந்து சொல்லி புலம்புறாரு. இது பூரா நெக்ஸ்ட் வீக் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா